இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக வந்து 70% பேங்க் லோன் வாங்கி சூலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 minutes ட்ராவல்லே வந்துடும். ஹப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க வாரப்பட்டி வில்லேஜில் ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு 400 ஏக்கரால சூலூர் ஏர்ஃபோர்ஸ் மெயின் ரோட்லேருந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் ஒன்று சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இடத்துல கிடைக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இந்த சூலூரை சுற்றி நம்ம இந்த 8 ஏக்கராவுக்கும் ஃபுல் காம்பவுண்ட் சவர் எடுத்திருக்கோம். சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது இல்லாமல் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணும்னு சொன்னால் கூட நாங்கள் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணி தரோம். நம்ம இதில் தார் ரோடு மட்டும் இல்லைனா காங்கிரீட் ரோடே போட்டு கொடுத்துருக்கோம். பெரிய கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து அதில் செக்யூரிட்டி வச்சு நிறைய லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜே இருக்காது. பட் இந்த நம்ம இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 லிட்டருக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes ட்ராவல்லே இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல், பாரதி நிகேதன் ஸ்கூல், அப்புறம் எம்எஸ்என் சிபிஎஸ்சி ஸ்கூல். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட அம்யூனிட்டிஸோட லே அவுட் அமைகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சில்ட்ரன்ஸ் பூங்காவில் வந்து எல்லாமே க்ரீனரிஸாக புற்கள் வச்சு செடிகள்லாம் வச்சு க்ரீன் ட்ரீஸ்லாம் வச்சு ராயல் ஸ்பெஷல் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அப்புறம் எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், டென்டல் காலேஜ், ஆயுர்வேதிக் காலேஜ், கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள். நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா விஐபி சிக்னல் சிட்டி தான் வந்திருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் சார். வெல்கம். ஓகே சார், இப்போ நீங்கள் சைடில் என்னெல்லாம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் முதல்ல என்னோட பேர் உங்கள் நண்பன் ஜெயபிரகாஷ். ஓகே. நம்ம சூலூரில் சிக்னேச்சர் சிட்டின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் காடம்பாடிங்கிற வில்லேஜில் தான் நம்ம இந்த சிக்னேச்சர் சிட்டியே லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு 18 ஏக்கரால் 10 ஏக்கரா மட்டும் செகண்ட் பேஸாக போட்டு 8 ஏக்கரா மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஸில் நம்ம டெவலப் பண்ணி டிடிசிபி ரேர் அப்ரூவோட பண்ணியிருக்கோம். பிரம்மாண்டமான தார் ரோடு, இபி, வாட்டர், இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமாக வந்து 70% பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறோம். பேங்க் லோனும் பண்ணுறீங்க? ஆமாம் சார். வீட்டு மணிக்கு 70% பேங்க் லோன், வீடு கட்டுறதா இருந்தால் 80% லோன் ஃபெசிலிட்டி வாங்கி கொடுக்குறோம். எல்லாம் இன்டர்நேஷ்னல் பேங்க்லேயே பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் 1.5 சென்ட் 2.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் அளவுலாம் சைட்டு பிரிச்சிருக்கோம். ஸோ செம்மண் பூமிங்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு குடி வர்றதுக்கு மிக மிக ஆப்டான இடம். ஏன்னா சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது இல்லாமல் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணுன்னு சொன்னால் கூட நாங்கள் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணி தரோம். நாங்கள் டைரக்ட் சேல் தான், எந்த வித கமிஷனும் வாங்க மாட்டோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக பண்ணி தரோம். உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணி இங்கே சைட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்து எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், தாராளமாக புக். சார் இப்போ வந்து சைட் வந்து எவ்வளோ சார் புக்கிங் ஆகிருக்குது? இப்போ வந்து மொத்தம் 169 சைட்டில் ஒரு 25 சைட் இன்றைக்கி தான் லான்ச்சிங் சார். 25 சைட் புக் ஆகிருக்கு. இன்னும் 140 சைட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கன்னாவே நல்ல நல்ல சைட்லாம் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்டு இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இடத்துல கிடைக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இந்த சூழலை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும். ஆமாம் சார். ஃபுல்லாகவே செம்மண் பூமி தான் ஃபுல்லாக இங்கே. ஆமாம் சார், ஃபுல் செம்மண் பூமி. இந்த சைட்டில் வந்து என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது? நம்ம சிக்னேச்சர் சிட்டியில் ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லேஅவுட் சார். சரி. நம்ம இந்த சூழலில் அமைஞ்சிருக்குல டிடிசிபி ரேரா அப்ரூவல் லேஅவுட்டு ஃபுல்லாக ரெசிடென்சிக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம சரி, நம்ம சிக்னேச்சர் சிட்டியில் நம்ம டிடிசிபி ரேரா அப்ரூவ் லேஅவுட்டுக்குள்ளார நம்ம குடியிருக்கணும்னா என்ன தேவை சார்? முக்கியமாக சேஃப்டி தேவை. அதுக்கு நம்ம இந்த 8 ஏக்கராவுக்கும் ஃபுல் காம்பவுண்ட் சவர் எடுத்திருக்கோம். காம்பவுண்ட் சவர் எடுத்து பெரிய கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து அதில் செக்யூரிட்டி வச்சு செக்யூரிட்டி பர்சனை வச்சு ஃபுல் சேஃப்டி கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது என்ன சார் வேணும்? உள்ளுக்கு நமக்கு தார் ரோடு வசதி வேணும். இந்த தார் ரோடு வசதி 30 அடி 40 அடி ரோடு. நம்ம இதில் தார் ரோடு மட்டும் இல்லைனா காங்கிரீட் ரோடே போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்கான ரோடு, ஒரு 10 வருஷம்னால ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காங்கிரீட் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது தண்ணி வசதி. பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கிட்டத்தட்ட 60,000 லிட்டருக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நல்ல தண்ணி கனெக்ஷன், பஞ்சாயத்து கனெக்ஷன், போர்வெல் கனெக்ஷன் ரெண்டுக்குமே பைப் லைனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன வேணும் நமக்கு? எலக்ட்ரிசிட்டி நம்ம இதில் ஃபுல்லாக லேஅவுட் ஃபுல்லாக கம்பம் இழுத்து வந்து இபி லைன் கொடுத்து இப்போதைக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது இபி லைன் எல்லாமே ஃபுல்லாக கொண்டு வந்துடுறோம். இதுக்கு மேலே நமக்கு தேவையானது குழந்தைங்க ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க்கு, பெரியவங்க ஈவினிங் ஆனால் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சிட்டிங் பிளேஸு, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் ஃபெசிலிட்டி, பெரியவங்க வந்தாங்கன்னா வாக்கிங் ட்ராக் ஏரியா, அண்ட் தென் உட்காந்து அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு அனைத்து வசதிகளும் கிளியராக இருக்குது. இந்த லேஅவுட்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நீட்டாக இருக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோங்கண்ணா. நிறைய லேஅவுட்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜே இருக்காது. பட் இந்த நம்ம இதில் வந்து
ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். மரங்கள் அம்யூனிட்டிஸ் ட்ரீஸ் கொஞ்சம் கொடுத்து க்ரீன் ட்ரீஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இத்தனை மாதிரி எல்லா வசதிகளையும் கூட நம்ம லே அவுட்குள்ளார பண்ணுது. முக்கியமாக வீடுகள் சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம லே அவுட்டே இருக்குது. இதில் 30 வீடுகள் ஆல்ரெடி கம்பெனி மூலமாகவே நாங்கள் கட்டி கொடுக்குறோம். ஸோ மீதி இருக்கிற 169 சைட்டில் 30 வீடுகள் போக மீதி 130 சைட்டுமே வந்து வீடுகளாக தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் வந்துடும். நம்ம சில்ட்ரன்ஸ் பூங்காவில் வந்து எல்லாமே க்ரீனரிஸாக புற்கள் வச்சு செடிகள்லாம் வச்சு க்ரீன் ட்ரீஸ்லாம் வச்சு மிக அழகாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு இந்த சறுக்கல் ஊஞ்சல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சு அண்ட் தென் பொம்மைகள் இந்த அழகான பொம்மைகள் பெரியவங்க நடந்து போகிறதுக்கான வாக்கிங் ட்ராக் ஏரியா அண்ட் தென் பெரியவங்க உட்காந்து பேசுகிறதுக்கான சிட்டிங் ஏரியா இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட அம்யூனிட்டிஸோட லே அவுட் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 சென்ட்டுக்கு மேலே இந்த லே அவுட்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் அமைச்சிருக்கோம். இன்னும் 2 பார்க் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய அம்யூனிட்டிஸ் வருது சார். நம்ம லே அவுட்டில் ஒவ்வொரு சைட்டுக்கும் இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள் சார் தண்ணி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் தண்ணி. சூப்பர் சார். இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒவ்வொரு சைட்டுக்குமே நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தண்ணி பிரச்சனைங்கிறது கிடையாது. ஏன்னா லே அவுட்டு ரெட் சாயில் தான், ஃபுல்லாக ரெட் சாயில், நல்லா வீடு கட்டுறதுக்கு தகுந்த பூமி. இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக லே அவுட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் எப்படி சார்? லே அவுட்டே வந்து சுற்றி வீடுகளுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் என்னங்கிறது நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சார் நம்ம லே அவுட்டுக்குள்ளார இருந்த அம்யூனிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு நம்ம லே அவுட்டு வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது. இது முக்கியமாக நமக்கு தேவை என்ன, லே அவுட்டில் இருந்து வீட்டில் இருந்து வெளியே போகிறதுனா பஸ் ஸ்டாப் முக்கியமாக வேணும். பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம காடம்பாடி பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது. சூலூர் ஏர்ஃபோர்ஸோட பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் 3 மினிட்ஸ். சூலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல்லே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப பக்கத்திலே இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது. சோமனூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லையே நம்ம போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏர்போர்ட் ஜஸ்ட் 1/2 ஹவர்ஸில் நம்ம ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எல்லா விதத்துலேயும் நமக்கு இங்கே நிறைய இருக்குது. நம்ம சிக்னேச்சர் சிட்டியிலேருந்து ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல், பாரதி நிகேதன் ஸ்கூல், அப்புறம் எம்எஸ்என் சிபிஎஸ்சி ஸ்கூல், இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குது. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி, அது இல்லாமல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் பஞ்சாயத்து ஸ்கூல்னு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ராவல்லையே இங்கே ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு. அப்புறம் காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், டென்டல் காலேஜ், ஆயுர்வேதிக் காலேஜ், இந்த மாதிரி ஆர்விஎஸ் குரூப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதேமாதிரி கேபிஆர் இன்ஸ்டியூஷன், கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இதில் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாமே ஒரு 5லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவலிங்லேயே இருக்குது. அது இல்லாமல் பிஎஸ்சி டெக்கு, ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கலைஞர் இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் ட்ராவல்லையே பக்கத்துலேயே இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், முக்கியமாக நம்ம லே அவுட் வந்து மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். அதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்விஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதில் டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ராயல் ஸ்பெஷல் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அப்புறம் எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, கேஎம்சிஹெச், முக்கியமாக கேஎம்சிஹெச் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ட்ராவல்லே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 to 20 மினிட்ஸ் ட்ராவலிங்லேயே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நம்ம சிக்னேச்சர் சிட்டியை சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அந்த டெவலப்மெண்ட்டால் நம்ம சைட்டுக்கு என்னென்ன வளங்கள், என்னென்ன அதோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க வாரப்பட்டி வில்லேஜில், ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லி. ஒரு 400 ஏக்கரால் ஏரோஸ்பேஸ், அதாவது விண்வெளிக்குரிய ஆராய்ச்சிகளும் அந்த இராணுவத்துக்குரிய தளவாடங்கள், அதாவது உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியும் கொண்டு வராங்க. அந்த இண்டஸ்ட்ரி உருவாகிறதுனால லோக்கல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய உருவாங்க. அதனால் ஒரு 20,000-30,000 பேத்துக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதனால இங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாகும் போது இங்கே வீடுகளும் ஜாஸ்தியாக வரும் மெயின் ரோட்டில். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று 2வது என்னென்னா, இங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸ், அதாவது சரக்கு போக்குவரத்து துறை ஹப் ஒன்று இங்கே கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம இதில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி, அது இல்லாமல் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கோயம்புத்தூர் வந்து பெரிய ஹப். இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே சென்னை மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இங்கே ஒரு லாஜிஸ்டிக் ஹப் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்கிற ஒரு இடத்துல நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 பேத்துக்கு அங்கே வேலைகள் உண்டு. ஸோ அவங்களும் நம்ம இந்த மாதிரி சூலூர் ஏரியாவில் தான் கவர் பண்ணி குடியிருக்க வருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 கிலோமீட்டரில் பல்லடத்தில் நெசவு தொழிலோட ஹைடெக்
இண்டஸ்ட்ரி பார்க் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது வியூவிங் ஐடி பார்க் ஒன்று, ஐடி டெக் பார்க் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பல்லடத்தில் நெசவு தொழிலுக்குரிய ஐடி டெக் பார்க் வரதுனால அங்கே ஒரு 500-600 பேத்துக்கு வேலை கிடைக்கும். அவங்களும் இந்த ஏரியாவில் தான் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க. இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஐடி பார்க், ஜோஹா ஐடி பார்க், அது ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலே இருக்குது. அந்த ஐடி பார்க்கே ஐடி ஹப்பாக கொண்டு வராங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு பின்னாடி அந்த வாரப்பட்டி வில்லேஜ் போகிற வழியிலே அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, ஐடி பார்க் அங்கே கொண்டு வராங்க. அது இல்லாமல் நம்ம டைடல் பார்க்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலே ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடி ஹப்பும் இங்கே நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் ஒன்று சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா நம்ம ஒண்டிப்புதூரில் மைதானம் வரும்போது அது மாநகராட்சியாக மாற்றுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சூலூரும் மாநகராட்சி ஆகிடும். ஸோ அப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு இங்கே முழுக்க கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கும்போது, இவ்வளோ ஆட்கள் வந்து வேலைக்கு வரும்போது, இவ்வளோ இண்டஸ்ட்ரி பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னைக்கு வாங்குகிற இந்த ப்ரைஸில் வாங்குகிற இந்த இடம் வந்து நாளைக்கு இது வரும் 2 மடங்கு 3 மடங்கு சர்வ சாதாரணமாக இம்ப்ரூவ் ஆகிடும். எல்லா வசதிகளோட இந்த மாதிரி இடங்கள் பின்னாடி கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போயே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் போதே இதை நம்ம வாங்கி புக் பண்ணிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். நம்ம சைட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. அது இல்லாமல் கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறோம். நாங்கள் இந்த புக் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதத்தில் புக் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர். அது இல்லாமல் லக்கி ட்ரா ஆஃபர், இந்த டெலிவிஷன், செல்ஃபோன், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி லக்கி ட்ரா ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ இந்த சைட்டை பற்றிய டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, என்ன மாதிரி லோன் ஃபெசிலிட்டி, எப்படி வரணும், இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லையும் நேர்லேயும் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் தாராளமாக சைட் விசிட் பண்ணி புக் பண்ணலாம். சைட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே சார் வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லேண்ட் வேணும் அப்படின்னா சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷனாக கொடுத்துருப்போம். உங்களை இந்த சைட்டை பற்றிய முழு விவரங்களும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எது தெரியணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. உங்கள் நண்பன் ஜெயபிரகாஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.